சிவாய நமக. தேவார பாடல் பெற்ற மதுரையில் திரு ஆப்பனூரில் அமைந்துள்ள ஆப்புடையார் திருக்கோயில். ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற இந்த திருக்கோயில் மதுரை நகரின் ஒரு பகுதியான செல்லூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. மதுரையில் உள்ள சிம்மக்கல் என்ற இடத்தில் இருந்து வைகை ஆற்றின் பாலத்தை கடந்து சென்றும் இந்த திருக்கோயிலை நாம் அடையலாம். மதுரையில் சிவபெருமானுக்கென்று பஞ்சபூத திருக்கோயில்கள் அமைந்துள்ளன. அதாவது 5 திருக்கோயில்கள் அமைந்துள்ளன. அந்த 5 பஞ்சபூத திருக்கோயில்களில் இந்த ஆப்புடையார் திருக்கோயில் திருச்சி திருவானைக்காவலில் அமைந்துள்ள ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு இணையான நீர்த்தலமாகும். திருக்கோயிலின் முன்பகுதியை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவள் நிலவுலாவிய நீர் மலிவே. இப்பொழுது திருக்கோயிலினுடைய நுழைவாயிலை தான் நாம் இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். 2 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த திருக்கோயிலில் நாம் இப்பொழுது 2ஆம் திருச்சுற்றில் இருக்கிறோம். இந்த 2ஆம் திருச்சுற்றில், அதாவது 2ஆம் பிரகாரத்தில் உள்ள தூண்களில் பல்வேறு வகையான இறை திருமேனிகளையும் அழகிய சிற்பங்களையும் நாம் தரிசனம் செய்ய முடியும். அந்த தூண்களில் உள்ள இறை திருமேனிகளை நாம் இப்போது தரிசனம் செய்யலாமா? அழகில் சோதியன் அம்பலத்து அழகில் ஜோதி அம்பலத்து மதுரையை சுற்றியுள்ள பகுதிகள் பாண்டிய நாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாண்டிய நாட்டில் 14 தேவார பாடல் பெற்ற திருக்கோயில்கள் அமைந்துள்ளன. அந்த 14 கோயில்களை பற்றிய பெயர் பலகையை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். மூலவரான சிவபெருமான் சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ள திருக்கோயிலின் பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் நந்தியம்பெருமானையும் வணங்கிவிட்டு இந்த திருக்கோயிலின் கருவறையில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் சிவபெருமானை தரிசனம் செய்வோமா? பலத்து அர்த்த மண்டபத்தின் முன்புள்ள விநாயக பெருமானின் திருவுருவம். வேததற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராமன். அர்த்த மண்டபத்தின் முன்புறம் வள்ளி தேவசேனையுடன் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் முருகப்பெருமான். புனத்தில் மேவி நிற்கும் அபிராமன். வேததற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராமன். அர்த்த மண்டபத்தில் நின்ற கோலத்தில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் சுந்தரர், ஞானசம்பந்தர், அப்பர் மற்றும் மாணிக்கவாசகர். அபிராமன் எடுவச்சி பாகவத்தம் இது செச்சி முடி தோய ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய. கருவறையின் முன்புறம் அமைந்துள்ள விநாயக பெருமான் மற்றும் முருகப்பெருமான். மூலவரான சிவபெருமான் சிவபக்தனான சோழாந்தக மன்னனுக்கு ஒரு ஆப்புவில் காட்சி கொடுத்ததால், ஆப்பு என்றால் ஒரு சிறிய குச்சி, நாம் இப்பொழுது தரிசனம் செய்யும் இந்த சிவபெருமான் திரு என்ற அடைமொழியுடன் திருவாப்புடையார் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறார். திருக்கோயிலினுடைய 1ஆம் திருச்சுற்றை தான் நாம் இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிறோம். கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் தட்சிணாமூர்த்தியின் திருவுருவம்.
கருவறையை சுற்றி கட்டப்பட்டுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. போரின் திருவுருவம் தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வர பெருமான். ஆனந்த கூத்தன் ஆடல் அரசனான நடராஜ பெருமானுக்கென்று தனி சன்னதி அமைந்துள்ளது. சிவகாமி அம்மையுடன் நடராஜ பெருமான் ஆனந்தமயமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். திருக்கோயிலினுடைய உற்சவ திருமேனிகளை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்கிறோம். நடராஜ பெருமானுக்கு எதிரே உள்ள இந்த வாசல் வழியாக நாம் இப்பொழுது இரண்டாம் பிரகாரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறோம். சிவபெருமானின் கருவறைக்கு மேல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விமானத்தை தான் தரிசனம் செய்கிறோம். ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரித்து வேளை புக்க ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே காதுமுற்ற வீர பத்ர காளி வெட்க மகுடா காதுமுற்ற வீர பத்ர காளி வெட்க மகுடா ஆகாசமுட்ட வீசிவிட்ட காலர்பத்தி மயோரை காதுமுற்ற வீர பத்ர காளி வெட்க மகுடா ஆகாசமுட்ட வீசிவிட்ட காலர்பத்தி மயோரை ஓதுவித்த நாதர்கற்க. இரண்டாவது பிரகாரத்தில் அமைந்துள்ள விநாயகப் பெருமான் சன்னதி, அவருக்கு அருகிலேயே காசி விஸ்வநாதர் சன்னதியும் அமைந்துள்ளது. விநாயகப் பெருமானின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்கிறோம். காசி விஸ்வநாதர் சன்னதியில் அருள் பாவிக்கும் சிவபெருமான். திருவண்ணாமலை, திருவானைக்காவல், காஞ்சிபுரம், சிதம்பரம் மற்றும் காளகஸ்தி இந்த 5 ஊர்களில் உள்ள சிவபெருமானுக்கென்று அமைக்கப்பட்டுள்ள திருக்கோயில்கள் பஞ்சபூத ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 5 திருக்கோயில்களுக்கும் நேரடியாக செல்ல முடியாதவர்கள் இந்த இரண்டாம் பிரகாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த 5 திருக்கோயில்களின் லிங்கங்களையும் நாம் இங்கே தரிசனம் செய்ய முடியும். இந்த லிங்கங்கள் பஞ்சலிங்கங்கள் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த 5 சிவபெருமானின் லிங்க திருமேனியிடம் நம்முடைய பிரார்த்தனையை நாமும் சமர்ப்பிப்போமா? முடி தோய வேதவிலே புனத்தில் மேவினேக்கும் அபிராம கெடுவச்சி பாகவத்தம் இது செச்சி முடி தோய ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரித்து வேளை புக்க ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே ஆதரித்து வேளை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தோடாதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே காதுமுற்ற வீர பத்ர காளி வெட்க மகுடா காதுமுற்ற வீர பத்ர காளி வெட்க மகுடா ஆகாசமுட்ட வீசிவிட்ட
முருகப்பெருமான் வள்ளி தேவசேனையுடன் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சன்னதியில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்கிறோம். தூணில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் ஆதிசக்தியின் திருவுருவம். அரச மரத்தின் அடியில் ராகு கேதுவுடன் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் விநாயக பெருமான். திருமண தடை நீங்கவும் குழந்தை பாக்கியத்துக்கும் ராகு கேது தோஷம் நீங்கவும் இங்கு வரும் பக்தர்கள் இந்த அரச மரத்தை வலம் வந்து இங்கு விளக்கேற்றி வழிபாடும் செய்கிறார்கள். ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாள், ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமாளே. சிவபெருமானுக்கு இடதுபுறத்தில் அம்பிகைக்கென்று தனி திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலில் நின்ற கோலத்தில் சுகந்த குந்தலாம்பிகை என்ற திருநாமத்துடன் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் அம்பிகையின் திருவுருவத்தை தரிசனம் செய்வதற்கு நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறோம். தெளிந்தார்க்கு ஜீவன். அம்பிகைக்கென்று அமைக்கப்பட்டுள்ள தனி திருக்கோயிலின் முன்பகுதியை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பிகையின் சன்னதியின் எதிரே அமைந்துள்ள கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமானை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். அம்பிகை சன்னதியின் அர்த்த மண்டபத்தின் வெளிப்புறம் அமைந்துள்ள விநாயக பெருமானின் திருவுருவம். மேனி காண்டல் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல். பாண்டிய மன்னனான சோழாந்தகனுக்கு சிவபெருமான் சுயம்பு வடிவில் காட்சி கொடுத்ததால் அந்த மன்னனே நாம் தரிசனம் செய்யும் இந்த அம்மனின் சிலையை இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்துள்ளார். சோழாந்தக மன்னனின் மகன் சுகுணன் என்ற இளவரசனே இந்த திருக்கோயிலை கட்டியுள்ளார் என்று இந்த திருக்கோயிலை பற்றிய வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது. அம்பிகை சுகந்த குந்தலாம்பிகையின் சன்னதியின் கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள இறை திருமேனிகளை நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். சிவ சிவ என்கிற சிவ சிவ தீவினை மாளும் சிவ சிவ தீவினையாளர் சிவ சிவ தீவினை மாளும். இந்த திருக்கோயிலானது செவ்வாய் தோஷ பரிகார தலமாகும். அம்பிகையின் சன்னதியின் எதிரே அமைந்துள்ள நவக்கிரகங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அமைந்துள்ள நவக்கிரகங்களை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். இந்த திருக்கோயில் ஒரு குபேர ஸ்தலமாகும். அதாவது இங்குள்ள சிவபெருமானை விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் கடன் தொல்லையில் நீங்கி குபேரன் அருள் கிடைக்கும் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும். துர்கை அம்மனின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்கிறோம். தனி சன்னதியில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் காலபைரவர். ஒரு பழமையான திருக்கோயிலை தரிசனம் செய்தோம் என்ற ஆனந்த மயத்துடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வமும் திருவாப்புடையாரின் அருளால் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். சிவாய நமக. சிவ சிவ